கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 20:13. Matthew 20:13. அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? எப்படி பாருங்க, எனக்கு வாங்கி கொள்வதற்கு தகுதி இருக்குன்னு சொல்லி வரும்போது எப்படி நன்றி அறிதல் இல்லாமல் போகுதுங்கிறது தெரியுதா? இங்கே அவர் சொல்லும்போது அவன் ஒருத்தனை பார்த்து சிநேகிதனே, ஃப்ரெண்டு, அதாவது இங்கே இயேசு கிறிஸ்து உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை என்னென்னா தோழர், அதாவது ஒரு உடன் ஆட்கள் என்று சொல்லக்கூடியதாக. அதே சமயத்தில் அவனை எப்படி அவனை கரெக்ட் பண்ணக்கூடியதாக. நான் உன்னை கூப்பிட்றேன், ஏன்னா யூதாசை அப்படி தான் கூப்பிட்டாரு. அப்போ என்ன திருத்தும்போது கர்த்தர் சொல்லக்கூடியது, நான் உனக்கு அநியாயம் செய்யலை. இப்போ அவர் என்ன ஞாபகப்படுத்துகிறாரு, நான் உனக்கு என்ன கூலி நான் உன்கிட்ட பேசினேன், அந்த கூலியை நான் உனக்கு கொடுத்துட்டேன், நான் உனக்கு அநியாயம் செய்யலை. இந்த நீ சொல்லக்கூடிய குற்றம் அநீதியானது இல்லை, இது எதனால் வருது? பொறாமையினால். ஏன்னா என்னுடைய தாராள குணத்தினால நான் மற்றவங்களுக்கு காசு கொடுக்குறேன், அது உனக்கு என்ன பொறாமையை உண்டாக்குறது. ஏன்னா கர்த்தர் ஒரு நாளும் யாருக்கு எதிராக தவறானது செய்ததே இல்லை, அவர் செய்கிற எல்லாமே சரியானது. 145வது சங்கீதம் 17வது வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, தேவன் தன்னுடைய வழிகளில் எல்லாம் நீதியானவைகளை செய்யக்கூடியவர். ஏன்னா ரோமர் 9வது அதிகாரம் 14வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, கர்த்தர்கிட்ட ஏதாவது அநீதி இருக்குதா? இல்லவே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அப்போ என்ன, நான் உனக்கு அநியாயமே செய்யலை, என்கிட்ட அநியாயமே கிடையாது, நான் அநியாயமே செய்யலை. அடுத்து என்ன சொல்கிறாரு, நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? இப்போ ஒரிஜினலாக நம்ம 2 பேரும் என்ன அக்ரிமெண்ட் போட்டோம்? நான் உன்னை வேலையை கூப்பிடும்போது நம்ம 2 பேரும் பேசி என்ன பண்ணோம், ஒரு பணம் தர்றேன், நீ என் திராட்சை தோட்டத்துக்கு வேலை போய் பாருன்னு சொன்னது. அந்த ஒரு பணம் அந்த வழக்கத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு கூலி. அது சரியான காசு, அது குறைவான காசு இல்லை, அது சரியான காசு. அந்த கூலி எல்லாரும் கொடுக்கக்கூடிய அந்த காசு. அதை இந்த வேலை செய்கிறவங்க ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஏற்றுக்கொண்டு தான் வேலைக்கு வந்தாங்க, அவங்கள ஒன்றும் கட்டாயப்படுத்தி கொடுக்கல. இப்போ அதில் எதையுமே பிடித்து கொள்ளலை, அந்த ஒரு காசையும் அப்படியே கொடுத்தாச்சு. அப்போ என்னங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய கிருபையை குறித்து ரொம்ப அழகாக விளக்கி காட்டக்கூடியதா. அவர் தான் சொன்ன வாக்கை நிறைவேற்றாரு. அதே சமயத்தில் அவர் யார் மேலே ஒரு கிருபையாக, யார் மேலே ஒரு இரக்கமாக, யார் மேலே ஒரு தயாள குணமாக இருக்கணும்னு நினைக்கிறாரோ அது அவருடைய சித்தம். அதை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்னு சொன்னாரோ அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. ரொம்ப அழகாக நேர்த்தியாக இங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு காரியம் மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்க, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவன், அவர்கிட்ட பட்சபாதம் கிடையாது, அவர் யாரையும் அநீதியாக நடத்துவதே கிடையாது. அவர் எல்லாரையும் சமமாக ரொம்ப அழகாக நேர்த்தியாக நடத்துகிறார். ஒருவேளை அவர் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தாராள குணம் நமக்கு ஆச்சரியத்தை உண்டு பார்க்கலாம். ஆனால் அவர் எப்பொழுதும் எல்லாரையும் சரியாக நீதியாக வழிநடத்தக்கூடிய தேவன். அப்போ என்ன பண்ணுதுன்னா, நம்ம தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளவங்களாக இருக்கணும். ஏன்னா நமக்கு என்ன சொன்னாரோ அதை கர்த்தர் செஞ்சிட்டாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த நன்றி அறிதல் நம்மகிட்ட இருக்குதா இல்லையாங்கிறது அப்பப்போ நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். காரணம் என்னென்னா, நம்மளை அறியாமலே அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அவருக்கு நிறையா வந்துருச்சு, இவங்களுக்கு நிறையா வந்துருச்சு, எனக்கு மட்டும்தான் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன வந்துருன்னா, எனக்கு ஏதோ தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதாக. ஏன்னா அந்த முதலாக வேலைக்கு வந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சந்தோஷத்தை விட்டுட்டாங்களா? இப்போ அவங்கள வேலைக்கு கூப்பிடும்போது அவங்க சந்தோஷம் இருந்துச்சு. ஆனால் அவங்க எப்போ அவங்களுடைய சந்தோஷம் அவங்கள விட்டு போச்சு, எப்போ அவங்களுடைய சிந்தை, அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய ஃபோக்கஸ் மற்றவங்க மேலே போச்சோ அப்போவே அவங்களுக்கு சந்தோஷம் போயிடுச்சு. ஏன்னா கர்த்தர் கிருபையாக நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அவர் நம்மளை பொறுத்தளவுக்கு அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கை அவர் நமக்கு நிறைவேற்றி விட்டார்.
அது போக அவர் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. அதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தருடைய தயாள குணம் நம்மளை ஆச்சரியப்படுத்தலாமே ஒழிய, ஆனால் என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய சந்தோஷத்தை, நம்முடைய நன்றி அறிதலிருந்து நம்மளை சாரம் போக வைக்கக்கூடாது. வல்ல பிதாவே, இது அந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த நல்ல நாளிலும் இந்த செய்தியை கேட்கிற யாராவது ஆண்டவரே உமக்கு நன்றி அறிதல் இல்லாமல் இன்னும் முறுமுறுக்கக்கூடியவர்களாய், இன்னும் மற்றவர்களை பார்த்து தங்கள் சமாதானத்தை இழக்கக்கூடியவர்களாக இருந்தால் இன்றைக்கே மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே அவர்கள் உம்மோடு ஒப்புரவாகி உமக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே எனக்கு என்ன வாக்கு கொடுத்தீங்களோ அதை நிறைவேற்றிருக்கீங்க, என்னை வழி நடத்துறீங்கன்னு சொல்லி மறுபடியும் அந்த சமாதானத்தோடு வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.